ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnrd.tn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன்ற 4 வகையான பதவி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒன்றிய வயசாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/9/2025. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கான ஜாப் பற்றி ஃபுல்லாக தெரிய வரும். ஸோ வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதை கொடுத்து நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் அப்ளிகேஷனில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலிப்படங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், மொத்தமாக 4 பதவி. ஸோ 4 பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு எந்த பதவி கொடுத்துருக்காங்க, எந்த ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஊரில் இருக்க வேக்கன்சி நீங்கள் தெரிஞ்சுக்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ அட்வர்டைஸ்மெண்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா தாலுக்குலேருந்துமே கொடுத்துருக்காங்க. இப்போ தருமபுரி அப்படின்னா தருமபுரியில் பாலக்கோடு, கரிமங்கலம், இந்த மாதிரி நிறையா தாலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் தாலுக்கு ஏதோ டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த தருமபுரி மாவட்டம் பொன்னேரி ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த கார்டு பணங்கள் ஒன்று. இனசூச்சி வந்து பாருங்கள், ஜிடி ஜென்ரலுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ ஜென்ரல் அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி யார் வேணாலுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஜென்ரலுக்கான மீனிங் அதுதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா எம்பிசி, பிசி வேக்கன்சி இல்லாதவங்க ஜென்ரல் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் அலுவலக உதவியாளர் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான் அந்த ஊராட்சி ஒன்றியம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வேக்கன்சினா சேம் அலுவலக உதவியாளர் ஒரே வேக்கன்சி ஜென்ரல் கமிட்டி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தாலுக்கா வந்து பாருங்கள் எந்த பதவி கொடுத்துருக்காங்க, எந்த ரிசர்வேஷன், பிசினா பிசி அப்ளை பண்ணலாம், எம்பிசினா எம்பிசி, அதேமாரி ப்ரியாரிட்டியும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரியில் பெண்கள் தான் அப்ளை பண்ணணும், இந்த கேட்டகரியில் பெண்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணணும், இந்த கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் டியூல் பர்சன் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் அந்த வேக்கன்சி அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நபர் வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு பதவிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும், மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எந்த பதவியை அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக போயிட்டு விண்ணப்பிக்கன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பதிவரை எழுத்தர் அது எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். இல்லை வந்து ஆஃபீஸன் பற்றி பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலுவலக உதவியாளர். அதில் போயிட்டு விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுறது சிம்பிளான ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக தான் இருக்க போகுது. முதல்ல வந்து பாருங்கள், வகுப்பு கம்யூனல் கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, பிசியா இல்லை வந்து பார்த்தா எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஜென்ரலா, எஸ்சிஏவா, பிசி முஸ்லீமா அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பிசி கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் என்ன, நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லவே இப்போ பிசி கேட்டகரி கொடுக்குறீங்க அப்படின்னா பிசிக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவிக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குன்றத வந்துருச்சு. இப்போ இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வட்டாரம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த தாலுக்கோ ஜஸ்ட் அந்த தாலுக்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறதுல இதை மட்டும்தான் வேலைவாய்ப்பு இருக்கும். உங்கள் தாலுக்கு வரல அப்படின்னா அந்த தாலுக்கில் அந்த வேக்கன்சி இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி தெளிவாக எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த பிளாக்ல அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு முன்கூட்டியே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் பிசி கம்யூனிட்டிக்கு எந்த வேலைவாய்ப்பும் இல்லை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஜென்ரல் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலுக்கு தான் வந்து
வேக்கன்சிஸ் எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. மொத்தமே ஒரு 360 மேற்பட்ட வேக்கன்சி தான் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நம்ம தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பிசி எம்பிசி உங்களுக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா ஜென்ரல் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரல் கொடுத்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஸோ ஜென்ரலில் பிசி அப்ளை பண்ணலாம், எம்பிசி அப்ளை பண்ணலாம், எஸ்சி அப்ளை பண்ணலாம், எஸ்டி எஸ்சி எல்லாருமே ஜென்ரலுக்கு போட்டிலாம். ஜென்ரல் அப்படின்றது காமனாக ஒரு ஜென்ரல் கேட்டகரி பொதுவான பிரிவாக வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த 4 டீட்டெயில்ஸ் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் பெயர். இதில் போயிட்டு முதல்ல இனிஷியல் கொடுத்துக்கோங்க. உங்கள் இனிஷியலை மென்ஷன் பண்ணிவிட்டு பெயரில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு இனிஷியலை கொடுத்துட்டு ஃபாதர் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க? 8th பாஸா, 9th 10th இல்லை வந்து பார்த்தா 11th 12th டிப்ளமோவா, பிஏவா, பிகாமா, நீங்கள் பிஜி வரைக்கும். ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மினிமம் 8th அதிகபட்சமாக பிஜி வரையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அதிகபட்ச கல்வி தகுதி எதுவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, சைட் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா கடைசியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியின் மாற்று சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க, டிசி. ஸோ கடைசியாக நீங்கள் என்ன படித்து முடிச்சிங்க? யூஜி டிகிரி படித்தவங்க யூஜிக்கான டிசியை அப்லோட் பண்ணுங்கள். பிஜி டிகிரி முடித்தவங்க பிஜிக்கான டிசியை அப்லோட் பண்ணிக்கோங்க. 10th முடித்தவங்க 10th டிசி, 12th முடித்தவங்க 12th டிசி. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன முடிச்சிங்க? ஸ்கூல் முடிச்சிருந்தாலும் சரி, காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, ஃபைனலாக என்ன முடிச்சனோ அதுக்கான டிசியை அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இல்லை அப்படின்றவங்க போனோஃபைடை கூட நீங்கள் அட்டாச் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றவங்க போனோஃபைடை வாங்கி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு உட்பிரிவின் பெயர் கேட்டிருக்காங்க, கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்பிசியில் என்ன கேட்டகிரி, பிசியில் என்ன கம்யூனிட்டி, எஸ்சியில் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகிரி என்னவோ அதை நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ப்ரியாரிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற உதவியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்றவங்க எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். மாற்றுத்திறனாளி அப்படின்னா எந்த மாதிரி டைப்பில் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்கும். இந்த 3ல் ஏதாச்சும் நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கீங்க, அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு ரீசெண்டாக வந்திருக்க ஸ்மார்ட் கார்டு இருக்க பாருங்கள், அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சொந்த மாவட்டம் பற்றி கேட்டிருக்காங்க. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்ககிட்ட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து உங்களுக்கான மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். மெயில் ஐடி இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃபீஸர்ஸில் பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th, அதனால நீங்கள் 1 to 8th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல டோர் நம்பர், உங்களுக்கான டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் பில்டிங் நேம், அப்பார்ட்மெண்ட் நேம் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் லொக்கேஷன் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. சிட்டி, டவுன், வில்லேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடு எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வகுப்பு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஆகணும். உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை 100 KB இருக்க மாரி சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை 100 KB இருக்க மாரி அப்லோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 4 டாக்குமெண்ட்டை மட்டும் ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உறுதிமொழி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு உறுதிமொழியாக நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு
ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து பாருங்கள் கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கேப்சா கோடு என்னவோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபிகேஷனை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் சப்மிட்டட் வி ஹாவ் சென்ட் ஆன் ஓடிபி டு யுவர் மொபைல் நம்பர்னு வந்திருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து பார்த்தா சென்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எந்த பதவியை அப்ளை பண்ணீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். 100 ரூபாய், அதாவது பிசி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணி ஆகணும். எஸ்சி எஸ்டிக்கு 50 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பே யூஸிங் அட்டாம் நெட்ஸ்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் பேங்கிங்கில் வந்து பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட் இனிஷியேட் அப்படின்ற மாதிரி எரர் வருது. அது வந்து பேமெண்ட் ப்ராசஸில் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை. 24 hours to 48 hours பேமெண்ட்டை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. பேமெண்ட் இனிஷியேட் காமிக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நெட் பேங்கிங்கில் ட்ரை பண்ணுங்கள் பேமெண்ட். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகுது. ஸோ பேமெண்ட்டை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கான அப்ளிகேஷனை திரும்ப நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அகைன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு எந்த பதவியை அப்ளை பண்ணீங்களோ அதை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் விண்ணப்பத்தை பார்க்க பணம் செலுத்த இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு எந்த கம்யூனிட்டி கேட்டகரி என்ன டேட் ஆஃப் பர்த் செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு ஷோ பண்ணிங்க அப்படின்னா கீழே அப்ளை பண்ணதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. பேமெண்ட் இனிஷியேட் காமிக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஆஃபீஸ் செஷன் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்போ பதிவார எழுத்தர் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க போதும். எல்லாமே ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போது. வகுப்பு இப்போ நீங்கள் பிசியில் இருக்கீங்க அப்படின்னா கொடுத்துட்டு எந்த ஜெண்டர் கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டாங்க, அதை செக் பண்ணிவிட்டு அதேமாரி தாலுக்கு கேட்டிருக்காங்க, உங்கள் தாலுக்கு வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, ஒருவேளை உங்கள் பிசி உங்கள் தாலுக்கு இல்லை அப்படின்னா ஜென்ரல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் தாலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி உங்கள் டிஸ்ட்ரிக் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதேமாரி தான் அவங்களுடைய பெயரும் ஃபாதர் நேம்லாம் கொடுக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு. ஏன்னா கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் கொரோனா பீரியடில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க, மற்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டேட் போர்டு, அதாவது கல்வி வாரியம், நீங்கள் 10th எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 10ஆம் வகுப்பு எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ பாஸ் பண்ணீங்க, மந்த்து மற்றும் இயர் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மதிப்பெண் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். டோட்டலாக 500 மதிப்பெண். அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தா அப் டு 5 MBக்குள்ளே இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க மாரி 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிவிட்டு 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது ஸோ மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மற்றது எல்லாமே ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போது, மாற்றம் கிடையாது. அதேமாதிரி தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க. மற்ற எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டா போதும், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிரைவர் பதவி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிரைவர் பதவிக்கு எந்தமான எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். ஸோ இதில் போயிட்டு உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ஃபில் பண்ண போகிறீங்க. அதேமாரி உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதி, டேட் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதி. அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ டிரைவிங் சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ண போகிறீங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட், அதேமாரி நீங்கள் டிரைவிங்கில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்கான ஃபார்மேட் கூகுளில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட சைன் வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். அதேமாரி ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணால் போதுமான, மற்றது எல்லாமே ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போது. ஃபில் பண்ணுறது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இரவு காவலர் பற்றியில் எந்த மாற்றம் இருக்க போகுதுன்னா அதில் போயிட்டு விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எந்த மாற்றமும் இருக்க போது இல்லைங்க. எதுவுமே அப்படி நார்மலாக ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், எதுவுமே இல்லை. இந்த இடத்துல தகுதியில் போயிட்டு தமிழில் எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து பண்ணுற வேலை தான். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு நபர் ஒரு பதவிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு வேறு பதவிக்கு அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பதவிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரிசர்வேஷன் நீங்கள் ஒரு ஒன்றியம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த தாலுக்கில் என்னமான பதவி கொடுத்துருக்காங்க, எந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்து இனிஷியேட் ஆகலன்னு சொல்கிறீங்க. பேமெண்ட் இனிஷியேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த 3 டவுட் தான் நிறைய பேருக்கு. மற்றபடி ஆன்லைன் அப்ளிகேஷனில் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்புறம் ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ரிசர்வேஷன் நான் வந்து பார்த்தா இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு முன்னுரிமை இருக்குது, ப்ரியாரிட்டி வைஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை ஏதாச்சும் ஒன்றுத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரே பிடிஎஃபாக 2-3 டாக்குமெண்ட்டாக கூட ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் போயிட்டு மல்டிபிள் அப்லோட் பண்ணிக்கோங்க, ப்ரியாரிட்டி கொடுக்குறவங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படிலாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வந்து பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.